ஏய் அட என்னப்பா, இன்ஜினியரிங்கில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே டல் ஆகிட்ட ஆளு. நான் படுற கஷ்டம் போதாதா, நீ வேறையா? என்னப்பா சொல்கிற? இந்தா ஒருத்தன் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டேன் உள்ளே போனானே, பார்க்கலையா நீ? வெளியவும் போக மாட்டேங்கிறான், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான். என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அட ஏன்பா உன் பையனை நீயே எப்படி சொல்கிற? நீ தான் சொன்ன ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் பாஸ் பண்ணா அதுக்கப்புறம் வேலைக்கு பண்ணுமா இல்லைங்க? வீட்டிலே உட்காந்துருந்தா. ஓ சரி சரி, இதான் உன் கவலைக்கு காரணமா? விடு விடு, பார்த்துக்கலாம். இப்போ தானே முடிச்சிருக்கான், அவனுக்கு பொறுப்பு வந்துடும் கொஞ்ச நாளில். நானும் அதை நினச்சிக்கிட்டு தான் மனசை தேர்த்திக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? சரி வா, வீட்டில் இருந்தால் அவனுக்கு டென்ஷன் தான் இருக்கும். வா அப்படியே வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். சரி வா போவோம். என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு? ஈவினிங் டயத்தில் இங்கே ஸ்பெஷலாக ஏதாச்சும் போடுவாங்க, அதான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அப்படியா? சரி சர்வர் வரட்டும், ஏதாச்சும் கேட்பா என்னன்னு. சரி சொல்லுங்கள், என்ன வேணும்? என்னப்பா சூடாக இருக்குது? அப்பா வீணா இவனுக்கு வேறையா? காலையிலேருந்து என்ன சூடாக இருக்குது என்ன சூடாக இருக்குன்னு கேட்டு காதே சூடாயிருச்சப்பா. என்னப்பா கேட்குறோம், எதுவுமே சொல்லாமல் நிற்கிற? எங்கள் கடையில் எல்லாமே சூடாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? சரி இப்போ ஸ்பெஷலாக என்ன இருக்குது? மினி டிஃபன், பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாமே சூடாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதாவது சொல்லு. நான் அப்படின்னா மினி டிஃபன் சொல்கிறேன். அப்படியா? சரி சரி சரி, வேறு 2 மினி டிஃபனாகவே கொண்டு வந்துருங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தோசை மட்டும் போட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? சரி சரி பரவாயில்ல, மெதுவாகவே கொண்டு வாங்க. சர்வர் என்னைய ஹோட்டல் ஃபுல்லாக இருக்குது, எங்கேயுமே உட்கார இடமே இல்லை. சரி, அதான் இந்த டேபிள் ஃப்ரீயாக இருக்கே, 2 பேர் தான் உட்காந்துருக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துக்குங்க. அப்படியா? சரி சரி சரி, உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு செட்டு பூரி கொண்டா போதும். குருமா கொஞ்சம் ஜாஸ்தியாக வையே, சரியா? உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு 4-5 அள்ளி போடு. சரி சரி, இருங்க வந்துட்டேன். எப்பாடா, ஹோட்டலில் ஒரு இடத்த பிடிச்சி உட்காரதுக்கெல்லாம் போதும் போதும்னு ஆயிடுதப்பா. யாரா இவன் லூசு பையன்? ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயாக உட்காந்து ஏதாச்சும் பேசலான்னா விட மாட்டானுங்க. எங்கே சீட்டு இருக்கோ அந்த உட்காந்துறானுங்க. என்னத்த சொல்கிறதா? சரி விடு, சாப்பிட்டு நம்ம மெதுவாக எங்கேயாவது பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு போகலாம். சரி தாங்க, பூரி மசாலா. என்னையா டக்குன்னு கொண்டு வந்துட்டேன், அப்படி போடு. இப்போ தான் சுட சுட போட்டாங்க, அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வரேன். யோ, என்னைய நான் உன்கிட்ட குருமா ஜாஸ்தி கேட்டேன், பார்த்தா கடைசியில் இத்தினோண்டு கிண்ணத்தில் கொண்டு வந்து கொடுக்குறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துட்டு வாங்க. 2 பூரிக்கு இது பத்துமா? 2 பூரிக்கு அவ்வளோ தான் சார் கொடுப்பாங்க. நீங்கள் வேணா கேளுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அவ்வளோதானே, இதுக்கு ஏன் கோச்சுக்கிறீங்க? சர்வரே. சொல்லுங்கள் சார். அவருக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு என்ன வரல, அதுக்குள்ளே அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சார் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, தோசை போட்டு தான் சார் கொடுக்கணும். தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா. பூரினா எப்பவும் சாப்பிட்றது, யாரும் அவ்வளோவா ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அதான் டக்குன்னு வந்துடுது. அப்படின்னு சொல்கிறியா? சரி, வெயிட் பண்ணுறோம், போய் எடுத்துகிட்டு வா. சரி சார், நான் தான் போய் டக்குன்னு கொண்டு வந்துடுறேன். சர்வரே. என்ன சார்? வரும்போது கொஞ்சம் பூரிக்கெல்லாம் கொண்டு வையா. இங்கே பாரு, இது காலி ஆயிடுச்சு அதுக்குள்ள. சரி சரி. ஏம் ஏம் ஆஹா, போய் கிளங்கு. டேஸ்டப்பா. என்ன கையை இந்த நக்கு நக்கிறேன். சார் இந்தாங்க உங்களுக்கு கிழங்கு. இந்தாங்க உங்களுக்கு மினி டிஃபன் ஒன்று, இன்னொன்று தான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரமாக கொண்டாயா. இந்தா நீ சாப்பிட்டுக்கிட்டு அதை வரட்டும், நான் வாங்கிக்கிறேன். சரி சரி. யா ஆஹா, கிழங்கா. யாரா இவன் கிழங்கு அப்படியே முழுகுறான்? கிழங்குக்கு செத்த பையனாக இருப்பான். இந்தாங்க இன்னொரு பிளேட் மினி டிஃபன், சாப்பிட்டு முடிங்க. ஏதாச்சும் வேணா கிழங்க. இன்னும் 2 பேரும் வாயாச்சு போய் நிற்கிறானுங்க. மினி டிஃபனையும் பார்த்துருக்க மாட்டானுங்களோ. சரி விடு, நம்மளுக்கு என்ன வந்துச்சு. சர்வரு, இன்னொரு கப்பில் கிழங்கு கொண்டு வாயா. சார் இப்போ தானே கொடுத்துட்டு போனேன். அது காலி ஆயிடுச்சு ஐயா. பூரி எப்படி இருக்குது ரெண்டும்? கிழங்கு மட்டும் எப்படியா காலியாகுது? எனக்கு கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் வந்து அதை தான் விரும்பி சாப்பிடுவேன். அப்படின்னா நீ இதுக்கு பூரி ஆர்டர் பண்ண? வெறும் கிழங்கு ஒரு பிளேட் கொடுக்க சொல்லி இருந்தால் நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேனா இல்லையா? பூரியை நான் கடைசியாக தான் சாப்பிடுவேன், அதுக்கு முன்னாடி கிழங்கு தான் சாப்பிடுவேன். இப்போ நீ இன்னொரு கப்பில் கிழங்கு கொண்டு வா. விட்டா இவன் நம்மளையும் சேர்த்து சாப்பிடுவான் போல் இருக்கு. சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புவோம். ஆமாம் ஆமாம். சார் இதுதான் கடைசி கப்பு, இதுக்கு மேலே கிழங்கு இல்லை எங்ககிட்ட. என்னது, அதுக்குள்ளே கிழங்கு தீர்ந்துருச்சா? என்னையா சொல்கிறேன்? நான் வாங்கினது 2-3 கப்பு தானே, அதுக்குள்ளே எப்படியா தீரும்? அப்புறம் என்ன சார், நீங்கள் கிழங்காக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கே போய் ஒவ்வொரு தடவை கேட்டால் என்ன திட்டுறாங்கல்ல, ஒரு பிளேட் பூரிக்கு எவ்வளோ கிழங்கு தான் கொண்டு போவேன் அப்படின்ட்டு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு முக்கியம். அப்புறம் இதுக்கு ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? பூரி வாங்கினா கிழங்கு கொடுத்தா தானே சாப்பிட முடியும். சார் 2 பூரிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிழங்கு வாங்கினா சரி, நீங்கள் கிழங்கு மட்டுமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? அப்புறம் ஹோட்டலில் மூடிட்டு தலையில் துண்டை போட்டு கிளம்ப வேண்டியதா? சரி போய் தலை, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். போய் பிள்ளை கொண்டா. சரி சார்.
அப்பாடா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லை கட்டிட்டு கிளம்புவான். சர்வரு பில்லை கொண்டாயா? வந்துட்டேன் சார். எவ்வளோ? பிளேட் பூரி 40 ரூபா தான் சார். கொடுத்துட்டு கிளம்புங்க. அப்படியா? சரி இந்த அப்படி. ம் என்ன பர்ஸு வெளியே வர மாட்டேங்குதே. இந்த கை கொஞ்சம் பிடிச்சிக்குவேன். பர்ஸு வெளியே வர மாட்டேங்குது. இது வேறையா? அப்படியே கொஞ்சம் முன்னாடியிலே. என்ன எப்படி பண்ணிட்டேன்? நான் என்ன பண்ணேன்? நீ கையை பிடிச்சிருத்த அது டர்ன்னு போயிடுச்சு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு.